அண்மை செய்தி. திமுக எம்எல்ஏ மகன் வீட்டில் வேலை செய்த சிறுமியை அடித்து கொடுமைப்படுத்திய வழக்கில் சிறுமியை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்த சிறுமியை நேரில் வர போலீசார் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கி கேட்கலாம். சாலமன், வணக்கம். என்ன மாதிரியான பரிசோதனையை மேற்கொள்ள போலீசார் தரப்பிலிருந்து சிறுமியை அழைக்கப்பட்டிருக்கிறார்கள்? சிறுமி தரப்பிலிருந்து என்ன பதில் வந்திருக்கிறது? பல்லாவரம் தொகுதி திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் ஆண்டோ மதிவாணன் வீட்டில் வேலை செய்த இளம் பெண்ணை துன்புறுத்தியதாக ஆண்டோ மதிவாணன், அவரது மனைவி மெர்லின் ஆகியோர் மீது இந்திய தண்டனை சட்டம், வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட 6 பிரிவின் கீழே திருவான்மியூர் அனைத்து மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இவர்கள் தொடர்ச்சியாக தலைமறைவாக இருந்து வருவதால் இவர்களை பிடிக்க தனிப்படையினர் 3 தனிப்படையினர் வெவ்வேறு இடங்களுக்கு சென்று தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இவர்கள் கோர்ட்டில் 2 வாரங்களில் ஆஜராக வேண்டும் என, சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு ஒன்றையும் பிறப்பித்துள்ளது. மேலும் இவர்கள் சரணடையும் நாளிலேயே ஜாமீன் மனு குறித்து விசாரணை செய்யப்படும் எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில தற்போது சிறுமியை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்த சிறுமியை போலீசார், திருவான்மியூர் அனைத்து மகளிர் போலீசார் அழைத்துள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. குறிப்பாக ஆண்டோ மதிவாணன் மற்றும் மெர்லின் வீட்டில் இளம் பெண்ணை சூடு வைத்து கொடுமைப்படுத்தியதாகவும் பல்வேறு வகைகளில் கொடுமைப்படுத்தியதாகவும் அந்த சிறுமி தரப்புல தெரிவிக்கப்பட்ட நிலையில அவரை மருத்துவ பரிசோதனைக்கு ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு போலீசார் அழைத்துள்ளனர். அவர் சிறுமி கூறும் நாளிலேயே அவரை அழைத்து ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையை பரிசோதனை மேற்கொள்ளப்பட உள்ளதாக போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி திமுக எம்எல்ஏ வீட்டிலும் நேற்று சென்று போலீசார் அவரிடம் விசாரணை மேற்கொண்டதாகவும் தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. மேலும் தொடர்ச்சியாக தலைமறைவாக இருந்து வரும் 2 பேரின் செல்போன் எண்களை போலீசார் சிக்னலை வைத்து டிராக் செய்யும் பணியில ஈடுபட்டு வருகின்றனர். அவர் ஆண்டோவின் நண்பரிடமும் நேற்று போலீசார் தனித்தனியாக சென்று விசாரணை மேற்கொண்டிருப்பதாகவும் தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. தகவல்களை வழங்குவதற்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.